தமிழ்நாடு கவர்மெண்ட் சிஎம் ஐயா அவர்களுக்கு அன்பான வணக்கங்கள். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா ஐயா அவர்களுக்கு வணக்கம். இது ஒரு விழிப்புணர்வு பதிவுக்காக ஐயா உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். சிலம்பம் என்கிறது இன்றைய காலகட்டத்துக்கு தமிழ்நாடு முழுக்க இல்லை, உலகம் முழுக்க நல்லா டெவலப் ஆகிட்டு வருது. ஆனால் ஒரு கோச் கோட்டாக்குன்னு ஒரு சர்டிஃபிகேட்ஸ் இருக்கு. ஒரு வருஷமா பாடுபட்டு அரசு பள்ளி மாணவர்களும் மெட்ரிகுலேஷன் பள்ளி மாணவர்களும் பாடுபட்டு ஒரு வருஷமா பயிற்சி எடுத்து அல்லது குடும்ப லெவலான போட்டி, டிஸ்ட்ரிக்ட் லெவலான போட்டியில பள்ளி கல்வித்துறை நடத்தக்கூடிய போட்டியில கலந்துக்கிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம இதுல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினவங்க டிஸ்ட்ரிக்ட் போவாங்க, டிஸ்ட்ரிக்ட்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்க ஸ்டேட் போவாங்க. இந்த சர்டிபிகேட் ஒண்ணுதான் 3% இடஒதுக்கீடுன்னு நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இன்றைய காலகட்டத்துல நேபாள் போறேன், இன்டர்நேஷனல் போறேன், இந்தோனேஷியா போறேன்னு சொல்லி ஒரு 30,000 ரூபாய் 40,000 ரூபாய் பணத்தை கட்டி சர்டிபிகேட் வாங்கிட்டு வந்து சிலம்பத்துக்குன்னு Form 1 Form 2 சர்டிபிகேட் வாங்கிட்டு வந்து ஒரு மெட்ரிகுலேஷன் பல்ல ஃப்ரீ கோச் கோட்டால படிக்கிறாங்க. ஆனா திறமை உள்ள குழந்தைகள் இது மாதிரி கவர்மெண்ட் நடத்தக்கூடிய பள்ளி எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் நடத்தக்கூடிய சர்டிபிகேட்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கின குழந்தை எத்தனையோ பேர் இருக்காங்க. இங்க மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுக்க எத்தனையோ மாணவர்கள் இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு கவர்மெண்ட் ரீதியான ஒரு அங்கீகாரங்கள் எங்கேயுமே கிடைக்கிறது கிடையாது. சோ எங்களோட அன்பான அனைத்து பயிற்சியாளர்கள் சார்பாக ஒரு அன்பான வேண்டுகோள் என்னன்னா, விளையாட்டுத்துறை அமைச்சர் நீங்க வந்து எந்தெந்த சர்டிபிகேட் எலிஜிபிள் இந்த கோச்சுக்கு மட்டும் இல்ல ரன்னிங் எல்லாத்துக்குமே, அது இல்லாம இன்னைக்கு சிலம்பங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன் ஆகி போச்சு. சிலம்பத்துல எந்தெந்த சர்டிபிகேட் வாங்கினா இம்பார்ட்டன்ட், எது கோச்சு கோட்டாக்கு எடுப்பாங்க அப்படிங்கிறது உங்களோட சார்பா நீங்க ஒரு சொல்ல போனா ஒரு பிரஸ் மீட்டிங்கோ இல்ல ஒரு விழிப்புணர்வோ தந்தா மட்டும்தான் இன்றைய பேரண்ட்ஸ்களுக்கும் குழந்தைகளுக்கும் தெரிஞ்சுப்பாங்க. ஏன்னா எங்க பார்த்தாலும் நான் இன்டர்நேஷனல் 2 வயசு பையன் இன்டர்நேஷனல் போயிட்டு வந்து சொல்றாங்க. ஆனா பள்ளி கல்வித்துறை 6th ஸ்டாண்டர்ட் முதல் இந்த போட்டியில் கலந்ததற்கு எலிஜிபிள். அது வந்து தமிழ்நாடு கவர்மெண்டோட ரூல். ஸோ எந்த சர்டிஃபிகேட் எலிஜிபிள், எந்தெந்த கேமுக்கு கோச் கோட்டா இருக்குதுன்னு தயவு செஞ்சு நீங்க தான் எல்லாத்துக்கும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் பிரைவேட் ஸ்கூலுகளுக்கு ஒரு விழிப்புணர்வு விட்டாங்க, ஒரு சர்க்குலர் விட்டாங்க. இது மாதிரி இந்த சிலம்பத்தில் இந்த சர்டிஃபிகேட்லாம் வாங்கினா மட்டும்தான் கோச் கோட்டாக்கு நம்ம படிக்க வைக்கப்படும். இந்த சர்டிஃபிகேட் ஒண்ணுதான் அரசு வேலைக்கு உதவும் அப்படின்னு நீங்க வெளிப்படையா மக்களுக்கு தெரிவிச்சா மட்டும்தான் அது மூலியமா இது மாதிரி கஷ்டப்பட்டு ஒருத்தான சர்டிஃபிகேட் வாங்கக்கூடிய குழந்தைகளுக்கு பெனிஃபிட்டா இருக்குன்னு எங்களோட சார்பா பணிவாக நான் கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னா வருஷம் முழுக்க இந்த அளவுக்கு பாடுபட்டும் ஒருத்தவங்க கண்ணு கசக்கி உட்காந்துருக்காங்க. சார் எங்களுக்கு ஸ்கூல்ல ஃபீஸ் கம்மி பண்ணல, ஆனா நேபாள் போயிட்டு வந்தான், அவன் Form 1 சர்டிஃபிகேட் வச்சிருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. Form 1 சர்டிஃபிகேட் சிலம்பத்துக்கு ஏதுன்னு இப்ப வரைக்கும் எங்களுக்கு தெரியல. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் உதவி விடை ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் ஐயா ஆதவ் அர்ஜுனா ஐயா நீங்க மட்டும்தான் எங்களுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பாக எல்லாத்துக்கும் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். ஒரு பிரஸ் மீட்டாங்க. இது எங்களோட பணிவான வேண்டுகோள். என்னோட மட்டும் இல்ல, இத்தனை குழந்தைகளோட பணிவான வேண்டுகோள். தமிழ்நாடு முழுக்க லட்சக்கணக்கான சிலம்பம் பிளேயர் இருக்காங்க. இவங்களோட